இது வந்து 256 ஏக்கர் லேண்ட்ல வந்து இந்த செலக்ட் பண்ணு 20,000 கோடி மேலதான் நம்ம நிக்கிறோம். ஆமா நிற்கிறாங்க. ஒரு டன் மண் எடுத்து நம்ம பியூரிஃபை பண்ணோம் அப்படின்னா அதுல வந்து 750 மில்லிகிராம் கோல்டு 3 கோடி டன் வந்து இந்த மண் இருக்கு. வெயிட் இன்றைக்கு வழி மதிப்பு பார்த்தா 25,000 கோடி. இது வந்து 256 ஏக்கர் லேண்ட்ல வந்து இந்த செலக்ட் பண்ணு. சைனைடு மண்ணை இத்தனை வருஷமா கொட்டி 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 மலை மாதிரி இவ்வளவு தூரத்துக்கு ஆமா இது மாதிரி வந்து 12 இடத்துல இந்த மாதிரி கொட்டி கிடக்கு. உலகத்திலே வந்து 2வது ஆழமான தங்க சோதனை. இது வந்துட்டு 14,100 அடி கீழே போகுது. டிபெட் ஷாப் 3.25 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருங்க டீப்புங்க. இப்படி அங்கங்க டெனலா போகுது, பிரிஞ்சு போகுது இல்லைங்களா. 1,400 கிலோமீட்டர் போயிருக்கு. இது உலகத்திலே வந்து 2வது ஆழமான தங்க சோதனை. இது வந்துட்டு 14,100 அடி கீழே போகுங்க. டிபெட் ஷாப் 14,100 அடிங்க. 14,100. ஆமாங்க. அது வந்து கிட்டத்தட்ட இது 3.25 கிலோ 3.25 கிலோமீட்டருங்க, கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருங்க டீப்புங்க. அது வட்டிகளா போகுது 3 கிலோமீட்டருங்க. இப்படி அங்கங்க டெனலா போகுது, பிரிஞ்சு போகுது இல்லைங்களா. அது பார்த்தோம்னா வந்து ஒரு 100 ஃபீட்டுக்கு வந்து ஒரு லெவல் போன்னு சொல்றாங்க. இங்கே 100 ஃபீட் ஒரு லெவல் அப்படி பார்த்தோம்னா 1,400 கிலோமீட்டர் போயிருக்கு இது வரைக்கும். இப்படி இப்போ இந்த நீங்க ஏர் பிளாஸ்ட் சொன்னீங்கல்ல, இந்த ஏர் இப்போ யூசுவலா இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு ராக் பிரேக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வேலை பார்க்குற லேபர்ஸ் பாதிக்கப்படுவாங்க. திடீர்னு இதாச்சு எதிர்பார்க்காம. இப்போ இது மாதிரிலாம் பண்ணா ஃபேமிலியே பாதிக்கப்படுவாங்களே. அது நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை பேர் தாலி இழந்துக்கிறாங்க இல்ல, கணவன் வந்து எத்தனை பேர் இருக்காங்கல்ல, அப்பா வந்து எத்தனை பேர் இருக்காங்க, சகோதரர் எத்தனை பேர் இருக்காங்க. என்ன இருக்குது ஒன்றும் கிடையாதுங்க. என்ன காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. காம்பன்சேஷன் சார், காம்பன்சேஷன் சொல்லணும்னா சார் அதிக அளவில் ஒன்றும் கிடையாது சார். உலகத்திலேயே இந்தியா நாட்டிலேயே வந்து குறைந்தபட்ச சம்பளம் வாங்குறது வந்து இந்த ஊரில் இருக்கிற எம்ப்ளாயி தான். இப்போ பிஜிஎம்எல் வந்து 22 வருஷமா நான் பிஜிஎம்எல் ஒர்க் பண்ணேன். என்னுடைய பென்ஷன் வந்து 920 ரூபாய் சார். 920 920 பீஸுங்க. 920 தான் என்னுடைய இது. கவர்மெண்ட்ல கூட பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரியில் எனக்கு கொடுக்குற பென்ஷன் மந்த்லி பென்ஷன் 920 மாதம் வந்து எனக்கு வந்து அவர் தான் 22 வருஷம் ஒர்க் பண்ண இதில் அவ்வளோ தான் கிடைக்குது. இப்போ ஓல்டேஜ் பென்ஷனே வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. அதோட கீழ்தமாக எங்களை தொழிலாளி ட்ரீட் பண்ணுறானுங்க. ஒர்க் பண்ணும்போது நல்ல சேலரி இல்லைங்க சார். நான் பிஜிஎம்எல் ஒர்க் பண்ணும்போது வந்து நான் 81 போகும்போது 210 ரூபாய் பேமெண்ட். 210 ரூபாய் ரிட்டையர்மா 4,850 ரூபாய் பேமெண்ட். 4,850 2001 சார் மந்த்து சார். மந்த்து தான் சொல்லுகிறேன். 2001 என்னுடைய பேமெண்ட் 4,850 ரூபாய். அவ்வளோதாங்க. சூப்பர்வைசருக்கு அவ்வளோதான் பேமெண்ட். அது கிழக்குது இன்னும் கம்மி தாங்க. 1,500 ரூபாய் சம்பளம் வந்து ஜாஸ்தி தான். கூட தங்க வேணும். தொழிலாளியுடைய இது இந்தியாவில் சொல்கிறேன். இந்தியாவிலேயே ஒரு மோசமான ஒரு சம்பளம் வாங்க தொழிலாளி இந்த ஒரு தொழிலாளி தான். இது எந்த அரசியல் கட்சி கண்டுக்கல, எந்த ட்ரேட் யூனியன் கண்டுக்கல, யாருமே கண்டுக்கல. இப்படி தான் நடந்து வாழ்க்கை போயிட்டு இருக்கு. கல் கொண்டு வந்து இதை கொட்டுவாங்க. இதை கொண்டு வரணும்னா இது என்ன ஆச்சுன்னா அந்த கல்லை வந்து க்ரஷிங் பண்ணிட்டு எத்தனை கல் வந்தீங்கன்னா அது பாதி ஓடிக்கிறாங்க. வச்சு கீழே போய் சொல்லிட்டு அது க்ரஷராக வச்சு அங்கே போனோம்னா ஆக்சுவலி கல்லை கட்டில் போகும்.